வணக்கம். நான் உங்கள் கவி. வாங்க இன்றைய கதை படிக்கலாம். கதைக்குள் போவதற்கு முன்னால் நம்ம சேனலை யாராவது ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் முழு ஆதரவையும் எனக்கு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வாங்க இப்போ கதைக்குள் இணையலாம். சித்ரா பிரபுவின் மீது வந்த காதல் உணர்வை பற்றி தன் தங்கை குழலியிடம் கூறினாள். அதற்கு குழலியோ, அவன் பேரை தவிர நமக்கு வேற என்னக்கா தெரியும்? முதல்ல அவர் யாரு என்னன்னு அவரை பத்தி விசாரிப்போம். நல்ல விதமா தோணுச்சுன்னா அவர்கிட்டயே சொல்லி அப்பா கிட்ட உன்னைய பொண்ணு கேட்க சொல்லுவோம். அவர் கேட்பதற்கு முன்னாடி நம்மளே அப்பா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி வச்சிடுவோம்க்கா என்றாள் குழலி. ஆனா குழலி, இந்த விஷயம் அம்மாக்கு தெரியக்கூடாதுடி. அம்மாக்கு தெரிஞ்சா இந்த மாப்பிள்ளை வேண்டான்னு தான் சொல்லுவாங்க. அம்மா அவரை பத்தி விசாரிக்கலாம் மாட்டாங்க. நான் ஆசைப்பட்டேன்னு தெரிஞ்சா தப்புன்னு சொல்லிடுவாங்கடி. மறுபடியும் வாழ்க்கையில ஒரு தோல்வியை பார்க்குற சக்தி எல்லாம் எனக்கு இல்லடி என்று சித்ரா சொல்ல, அக்கா நீ என்ன குழந்தையா? எல்லாம் நல்லபடியா நடக்கும். உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டல, அத்தோட விடு. உன் சந்தோஷம்தாக்கா எனக்கு முக்கியம். என்ன நடந்தாலும் இதை பத்தி அப்பா கிட்ட பேசி நான் உனக்கு இந்த கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறேன். இப்போ என்ன, உன்னை இந்த வீட்ல இருந்து பத்தி விடணும் அதானே அண்ணனுக்கு ஆசை? நீயே எங்கேயோ போய் வாழ்றதுக்கு இங்கேயே அம்மா அப்பா கண்ணு முன்னாடி நீ சந்தோஷமா வாழ்ந்தேன்னா அதை விட சந்தோஷம் எங்களுக்கு என்னக்கா இருக்கு? கவலையை விடு, இந்த தங்கச்சி இருக்க பயமேன் என்றாள் குழலி. ரொம்ப நன்றிடி குழலி. உன்னைய மாதிரி ஒரு தங்கச்சி கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். என் மனசுல இருந்த ஆசையை பத்தி உன்கிட்ட சொல்லவே எனக்கு சங்கடமா இருந்துச்சு என்று சித்ரா சொல்ல, என்கிட்ட ஏன்கா சங்கடப்படுற? நான் உன் தங்கச்சிக்கா. எனக்கு ஒண்ணுன்னா நான் உன்கிட்ட தானே வந்து சொல்றேன். அப்போ உனக்கு எதுனாலும் என்கிட்ட தானே சொல்லணும். ஆமாக்கா, காதல் இப்படியும் கூட வருமா? கடப்பாரை போட்டு கூட திறக்க முடியாத உன் மனக்கதவை அவர் திறந்துட்டாரே, என்னால நம்பவே முடியலக்கா. நான் கூட காதலிப்பேன்னு வச்சுக்குவோம், ஆனா நீ காதலிப்பேன்னெல்லாம் நான் நினைக்கவே இல்லக்கா. கல்லுக்குள் ஈர மாதிரி உனக்குள்ளேயும் ஒரு காதல். வளரட்டும் வளரட்டும், நல்லபடியா வளரட்டும். உன் வாழ்க்கை உனக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமா அமையட்டும் என்றாள் குழலி. என்னடி குழலி, நீ யாரையாவது லவ் பண்ணிருக்கியா? உனக்கு இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் எல்லாம் வந்திருக்கா என்றாள் சித்ரா குழலியை பார்த்து. எனக்கெல்லாம் ஒண்ணு வரலப்பா, இனிமேலும் வருமானு தெரியல, வராதுன்னு தான் நினைக்கிறேன் என்றாள் குழலி. அதெல்லாம் நம்ம கையில இல்ல குழலி. மனசு ஒரு குரங்கு மாதிரி, அது எப்போ எப்படி மாறும்னு யாராலையும் சொல்ல முடியாது. நான் மட்டும் என்ன நினைச்சுக்கிட்டா இருந்தேன் இந்த பிரபு என் மனசுக்குள்ள வருவாருன்னு? 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் அவர் யாருன்னு கூட நான் கவனிச்சதில்ல. ஆனா இப்போ அவர் தான் என் வாழ்க்கைன்னு நானே முடிவு பண்ற அளவுக்கு என் மனசுக்குள்ள இடம் பிடிச்சிட்டாரு. நீ என் கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு கூட்டிட்டு வரும்போது அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு, நீ கவனிச்சியா குழலி? இப்ப வேணும்னா உன் தங்கச்சி கையை பிடிச்சிட்டு போகலாம், என்னைக்கா இருந்தாலும் உன் கைய நான் தான் பிடிப்பேன்னு சொன்னாரு. அந்த வார்த்தை தான் என் மனசை ஏதோ பண்ணிடுச்சு. இந்த விஷயம் மட்டும் நல்லபடியா நடந்தா நான் சந்தோஷமா இருப்பேன்டி. குழலி, அவனை எவ்வளவு பிடிச்சிருக்கு எனக்கு. இதுக்கு பேர் தாண்டி காதல். இது சொல்லிட்டெல்லாம் வராது. உனக்கு மட்டும் மனசு என்ன இரும்பலையா செஞ்சிருக்கு? இப்போதானே காலேஜ்ல படிச்சிட்டு இருக்க, இன்னும் 1 வருஷம் படிப்பு இருக்குல்ல, அதுக்குள்ளேயும் யாராவது உன் மனக்கதவை தட்டினால் என்னடி பண்ணுவ என்றாள் சித்ரா. தட்ட மாட்டாங்கன்னு நம்புறேன், தட்டினாலும் நான் திறக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். அதையும் தாண்டி திறந்துட்டா யாரும் ஒன்றும் பண்ண முடியாதுக்கா. இந்த பருவ வயசை நம்ம கடந்து போறது ரொம்ப கஷ்டம். அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்கேன், பார்க்கலாம் அதையும் மீறி எந்த ஹீரோ வந்து தட்ட போறான்னு என்றாள் குழலி. அப்போ உனக்கு லவ் வந்தா லவ் பண்ண ரெடியா தான் இருக்க என்று சித்ரா கேட்க, அக்கா நான் ஒரு பொதுவான கருத்தை தான் சொன்னேன். நம்ம எதையும் பூட்டி வைக்க முடியாது, அது ஒரு உணர்ச்சி. அது எப்படியும் நம்மளை தாண்டி வெளியில வந்துடும். அதை கடிவாளம் போட்டு கட்டி தான் வச்சிருக்கேன்னு சொன்னேன், அவுத்து விட்டு ஓடாதேன்னு சொல்லல. ஆனா என்னைய மீறி எதுவும் நடக்காதுன்னு ஒரு நம்பிக்கை தான் என்றாள் குழலி. எப்படியோ நமக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சு இங்கிருந்து தப்பிச்சிட்டா போதும். மனசுக்குள்ள இப்போ அப்படி தாண்டி தோணுது. நமக்கு அண்ணன் இருக்கான்னு பேருக்கு வேணும்னா சொல்லிக்கலாம், இவனெல்லாம் நம்மளை பார்க்க மாட்டான்டி குழலி என்றாள் சித்ரா. அவன் ஏங்கா நம்மளை பார்க்கணும்? நம்ம 4 பேரை பார்க்குற அளவுக்கு வளரணும்னு நினைக்கா. நம்மளை ஏங்க அடுத்தவங்க பார்க்கணும்? நம்மளை நாமளே பார்த்துக்கணும். யாரை நம்பியும் நம்ம பிறக்கல.
கடைசியில யார் கூடவும் நம்ம போறதும் இல்லை. இருக்கிற வாழ்க்கைய நிம்மதியா வாழ்றதுக்கு என்ன வழியோ அதை மட்டும் யோசி. நம்ம அம்மா அப்பாவை அவங்க கடைசி காலம் வரைக்கும் நம்ம சந்தோஷமா பாத்துக்கணும். நம்ம பிறந்ததுல இருந்து இப்போ வரைக்கும் அவங்க நம்மளை எப்படி பாத்துக்கிறாங்களோ அதை விட அதிகமா அவங்கள சந்தோஷமா பாத்துக்கணும். கண்டதை யோசிச்சு மனசை குழப்பிக்காத, தூங்குக்கா. சரி சரி, இப்போ உனக்கு கனவெல்லாம் வரும், தூங்க லேட் ஆகும், நான் தூங்குறேன்பா, எனக்கு டயர்டா இருக்கு என்று சொல்லிவிட்டு குழலி தூங்கிவிட்டாள். கண்ணை மூடிய சித்ராவின் கனவில் வந்து நின்றான் பிரபு. என்ன நீங்க இங்கே வந்துட்டீங்க? இதெல்லாம் தப்புங்க, நான் இப்ப தூங்கணும், நீங்க போங்க என்றாள் சித்ரா. நீ தூங்குடி, யார் வேணான்னு சொன்னா? தோகை விரிச்சு ஆடும் மயில் துயில் கொள்ளும் அழக பாத்திருக்கியா? அது மாதிரி நான் உன்னைய தூங்கும் போது ரசிச்சுக்கிட்டே இருக்கேன், நீ தூங்கு என்றான் அவன். இல்ல, நீங்க இங்க இருந்து போங்க, நீங்க இங்க இருந்தா எனக்கு தூக்கமே வராது என்றாள் சித்ரா. நான் வேணும்னா தூங்க வைக்கட்டா என்றான் பிரபு. ஐயோ, ரொம்ப ஆசைதான், கிளம்புங்க முதல்ல, என் தங்கச்சி பக்கத்துலதான் படுத்திருக்கா என்றாள் சித்ரா. அக்கா, உன்னைய தூங்க தானே சொன்னேன், யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க இந்த நேரத்துல என்றாள் குழலி. கண்ணை மூடிக்கொண்டே, இல்லடி தூங்கிட்டு தான் இருக்கேன், கொசு கடிக்குது அதான் என்று சித்ரா சொல்ல, கொசு கடிக்கலடி, உன் கண்ணத்தை நான் தான் கடிச்சேன் என்று பிரபு சொல்ல, இப்போ இங்க இருந்து போறீங்களா இல்லையா என்று விழித்து பார்த்தாள் சித்ரா. அங்கே யாரும் இல்லை. இவ்வளவு நேரம் கனவுலையா பேசிக்கிட்டு இருக்கேன் என்று நினைத்து கொண்டு தலையில் அடித்து கொண்டு சிரித்து கொண்டே தலையணையில் முகம் புதைத்தபடி மறுபடியும் படுத்தாள் அவள். மறுநாள் காலை விடிந்தது. வழக்கம் போல் ஹோட்டல் வேலைதான். இன்று குழலி சித்ரா இருவரும் ஹோட்டலுக்கு சென்றார்கள். அம்மாவிற்கு உதவியாக அப்பாவும் இருந்தார். என்னடி ரெண்டு பேரும் சேர்ந்து வந்திருக்கீங்க? ஒருத்தி வந்தா ஒருத்தி வரமாட்டீங்களே, என்ன அதிசயமா இன்னைக்கு ரெண்டு பேரும் ஒன்னா வந்திருக்கீங்க என்றாள் கற்பகம். இன்னைக்கு எனக்கு லீவுமா, அதனாலதான் வந்தேன், படிக்கவும் எதுவும் இல்லை என்றாள் குழலி. சரி சரி, அப்பா இருக்காரு, அவர் பரிமாறிக்குவாரு, நீங்க வெளியில போக வேண்டாம் என்றாள் கற்பகம். சரிம்மா என்று சொல்லிவிட்டு அம்மாவுக்கு கை உதவியாக அங்கே உட்கார்ந்து சிறு சிறு வேலைகளை பார்த்து கொண்டிருந்தனர். சித்ராவிற்கு இருப்பு கொள்ளவில்லை. மணி 9 ஆச்சு, இன்னும் ஏன் அவரை காணோம் என்று வாசலையே உற்று பார்த்து கொண்டிருந்தாள். என்னக்கா, உன் ஆளை காணுமா? அவருக்காக தான் நீ வெயிட் பண்ணிட்டு இருக்கியோ என்று குழலி கேட்க, நீ அடி வாங்க போற, நான் சும்மா என் வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், நான் யாரையும் தேடலையே என்றாள் அவள். இங்க வந்து என்னடி ஏதோ ரகசியம் பேசிக்கிட்டே இருக்கீங்க, வேலையை பாருங்கடி என்றாள் கற்பகம். என்னக்கா, பூரிக்கு மாவை தேய்க்க சொன்னா உன் ஆளுமுகம் மாதிரி தேய்ச்சிக்கிட்டு இருக்க, பூரிய ஒழுங்கா தேய்ச்சி கொடு, ரவுண்டா இல்லைன்னா அம்மா கிட்ட திட்டு வாங்குவ என்றாள் குழலி. சரிடி, நீ ரொம்ப தான் என்னை கிண்டல் பண்ற, போடி என்று செல்லமாக கோபித்து கொண்டாள் சித்ரா. அக்கா, நீ யாரையோ தேடுறேன்னு எனக்கு தெரியும் என்றாள் குழலி. தெரியும்ல, அமைதியா இரு. ஆனா இந்த நேரத்துக்கெல்லாம் வந்துட்டு போயிடுவாங்கடி, இன்னைக்கு இன்னும் ஆளை காணுமே, ஒருவேளை நீ திட்டினதுனால கோச்சிட்டு போயிட்டாரோ, இனிமே வரமாட்டாரோ என்று கவலையாக சொன்னாள் சித்ரா. ஓஹோ, நான் பேசிதான் உன் ஆளு ஊரை விட்டு ஓடிட்டாரா? இல்லைன்னா இங்கேதான் இருப்பாரோ? எனக்கு காலேஜ் லீவு மாதிரி அவருக்கும் ஆபீஸ் லீவா இருக்குங்கா, எங்கேயாவது ஊருக்கு போயிருப்பாரு என்று குழலி சொல்ல, இல்லையடி, அவருக்கு தான் யாருமே இல்லைன்னு சொன்னாரே, இதுதான் அவர் ஊருன்னு சொன்னாரு, அப்புறம் எங்க போயிருப்பாரு என்று சித்ரா யோசனையாக கூறினாள். இதனாலதான் சொன்னேன், அவரை முதல்ல விசாரிப்போன்னு என்று குழலி சொல்லி கொண்டிருக்கும் போதே, ஏ குழலி, அங்க பாரு, அவருடைய வண்டி மாதிரி நிக்குது, கொஞ்சம் குனிஞ்சு பாரு என்றாள் சித்ரா. பார்த்தா மட்டும் எனக்கு என்ன தெரியும், நீயே குனிஞ்சு பாருக்கா என்றாள் குழலி. சித்ராவும் குனிந்து பார்த்தாள். பிரபுவின் வண்டி வந்து நின்றது. சித்ராவின் முகம் 1000 விளக்குகளின் ஒளிப்பட்டது போல் அவ்வளவு பிரகாசமாக காட்சியளித்தது. அவன் வண்டி தாண்டி என்றாள் சித்ரா. ஆனால் அவன் வரவில்லை. பிரபுவின் நண்பன் செந்தில் தான் வந்தான். ஏய், அந்த கருவாயன் தாண்டி வரான், அவர் இல்லடி, அவர் எங்க போயிருப்பாரு? ஒருவேளை இவனை பார்சல் வாங்கிட்டு வர சொல்லிட்டு ஆபீஸ்க்கு போயிட்டாரோ என்று சித்ரா சொல்ல, இவன் தான் அவரோட ஃப்ரெண்டா என்று குழலி கேட்க, ஆமா, இவன் தான் ஃப்ரெண்டு, இவன் தான் என்கிட்ட ரொம்ப திமிரா பேசுவான் என்றாள் சித்ரா. சரி விடு, இவனை ஃபாலோ பண்ணி அவர் யார் என்னன்னு விசாரிப்போம் என்று குழலி சொல்ல,
இவனை நீ ஃபாலோ பண்றதுக்கு பேசாம இருக்கலாம், இவன்கிட்ட பேச்சு கொடுத்தா நம்மள பேசி பேசியே கொல்லுவான் என்றாள் அவள். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்கா, உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு பிரபு வேணும்னா எனக்கு இப்போதைக்கு இந்த செந்தில் தான் வேணும், அவரை பத்தி விசாரிக்கிறதுக்கு என்றாள் குழலி. எப்படி இவங்கிட்ட விசாரிப்ப? அவங்கிட்ட பேசுறத யாராவது பார்த்தாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும் குழலி என்றாள் சித்ரா. அக்கா, இவனும் அங்கேதானே வேலை பார்ப்பான், கலெக்டர் ஆபீஸ்க்கு மனு கொடுக்கற மாதிரி போவோம், மனு கொடுக்கற சாக்குல அண்ணனை பார்த்து பேசிட்டு வரேன் என்றாள் குழலி. நீ என்ன மனுவடி கொடுக்க போற என்று சித்ரா கேட்க, நான் என்ன நிஜமான மனுவா கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக போறேன் என்றாள் குழலி. குழலி, நான் ஆசைப்பட்டு அவர் எனக்கு கிடைக்கலனா மறுபடியும் நான் ஏமாந்து போயிடுவேண்டி, வாழ்க்கையில முதல் தடவையா நான் அவர் மேல அதிகமா ஆசைப்படுறேன் என்றாள் சித்ரா. ஆசைப்படலாங்க்கா, தப்பே இல்லை, எது நமக்கு கிடைக்குமோ அதுக்கெல்லாம் ஆசைப்படலாம், இவர் உனக்கு கிடைப்பார், நீ தாராளமா ஆசைப்படு, நான் இருக்கேன்ல. அப்பா மனசை மாத்தி நான் இதை முடிச்சு வைக்கிறேன். எனக்கு தெரிய வேண்டியது பிரபுவை பத்தின டீட்டெயில்ஸ் மட்டும்தான், அது தெரிஞ்சிருச்சுன்னா நீ எதை பத்தியும் கவலைப்படாதக்கா, உனக்கு நான் இருக்கேன் என்றாள் குழலி. ஏய், சாப்பிட வந்து உட்கார்ந்துருக்காங்கடி, என்னடி இங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஒழுங்கா வேலை செய்யறதுன்னா செய்யுங்க, இல்லைன்னா பேசாம வீட்டுக்கு போங்க, நான் எப்பவும் போல தனியாவே வேலையை பாத்துக்கிறேன், காலையில இருந்து உங்ககிட்ட கத்தி கத்தி தான் எனக்கு பிராணமே போகுது என்றாள் கற்பகம். அக்கா, இப்போ எதுவும் பேசாம வேலையை பாரு, எதுவா இருந்தாலும் வீட்டுல போய் பேசிக்கலாம் என்று சொல்லிவிட்டு இருவரும் வேலையில் கவனம் செலுத்தினார்கள். இருந்தாலும் சித்ராவின் மனதிற்குள் ஒரு ஏக்கம், அவன் வரமாட்டானா என்று வாசலையே எட்டி எட்டி பார்த்தாள். அவன் வரவே இல்லை. என்னாச்சு அவருக்கு என்று யோசித்தாள். பிறகு, எனக்கு முதல்ல என்னாச்சு, நான் ஏன் அவருக்காக இவ்வளவு துடிக்கிறேன்? நான் என்ன காதலிக்கிறேன்னு அவர்கிட்ட சொல்லிட்டேனா? கிடையாது, அவர் மேல என் மனசுக்குள்ள ஒரு ஆசை, அவ்வளவுதானே, அதுக்கே இப்படி பதறுது என் மனசு என்று சித்ரா நினைத்து கொண்டாள். சித்ராவின் அண்ணன் வேலு நண்பர்களை பார்க்க சென்றான். அவன் நண்பர்கள் எல்லோரும் ஒன்றாக கூடி பேசிக் கொண்டிருந்தார்கள். வேலுவின் முகம் வழக்கத்தை விட சற்று வாட்டமாக இருந்தது. என்னடா மச்சான், என்னாச்சு? எதுவும் வீட்டுல பிரச்சனையா? உன்னை எதுவும் சொல்ல மாட்டாங்களே, நீ தான் உங்க அம்மாவோட செல்ல பிள்ளையாச்சே என்றான் ஒருவன். என்னடா, உன் தங்கச்சி கூட ஏதாவது சண்டையா என்றான் மற்றொருவன். அவனை யாரடா என்னடா சொல்ல போறாங்க, இவன் யாரையும் பேசாம இருந்தா பத்தாதா என்றான் இன்னொரு நண்பன். என்ன பிரச்சனையா இருந்தாலும் இவன் இப்படி இருக்க மாட்டானே, மச்சான் எப்பவும் கலகலன்னு தானே இருப்பான், இன்னைக்கு என்னடா ஆச்சு? டேய், எதா இருந்தாலும் எங்க கிட்ட சொல்லுடா, நிஜமாவே ஏதாவது பிரச்சனையா என்றான் அவன் நண்பன். பிரச்சனைக்காடா பஞ்சம், பெரிய பிரச்சனையெல்லாம் ஒண்ணுமில்ல, நைட்டு வீட்டுல அம்மா தங்கச்சி எல்லாம் இருக்கும்போது ஒரு மாதிரி பேசிட்டேன், அதான் மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, அவசரப்பட்டு பேசிட்டேன்டா, வயசு பொண்ணுங்களை வச்சுட்டு பேசக்கூடாததெல்லாம் பேசிட்டேன், அவங்க மனசு கஷ்டப்பட்டிருக்கும்ல, அதை நினைச்சுதான் எனக்கு ஒரே கஷ்டமா இருக்கு என்றான் வேலு. எப்பா, உன் தங்கச்சிங்களை நினைச்சா நீ கவலைப்படுற? அந்த பொண்ணுங்க கிட்ட நீ ஒரு வார்த்தை கூட அன்பா பேசினது இல்ல, உன் மனசுக்குள்ள அவங்க மேல இவ்வளவு பாசம் இருக்கா என்றான் ஒருவன். பாசம் எல்லாம் இல்லாம ஒண்ணு இல்லடா, அதெல்லாம் நிறையவே இருக்கு. நான் எங்க அம்மா மாதிரி வெளியில கடுகடுன்னு உள்ள பாசமாவும் இருப்பேன். எங்க அம்மா பண்றதே தப்புன்னு எனக்கு சின்ன வயசுல இருக்கும்போது தோணுச்சு. அதுக்கு எங்க அம்மா ஒரு காரணம் சொன்னாங்க பாரு, அதை கேட்டதுல இருந்துதான் நானும் அதே மாதிரி மாறிட்டேன். போற இடத்துல பொண்ணுங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழணும், நமக்கு பிறந்த வீட்டுல சப்போர்ட் இருக்குன்னு நம்பிக்கை கொடுத்தா அவங்களுக்கு வர்ற பிரச்சனையை சந்திக்க பயப்படுவாங்க, எத்தனை கஷ்டம் வந்தாலும் பிரச்சனையை சமாளிச்சுட்டு அங்கேயே வாழணும் அப்படின்னு தான் நானும் எங்க அம்மாவும் அவங்க கிட்ட அப்படி நடந்துக்கிறது. இந்த வீட்டை விட புகுந்த வீடே பரவாயில்லைன்னு அவங்க நினைக்கணும்னு நினைச்சேன். இப்ப வரைக்கும் என்னால என் குணத்தை மாத்திக்கவே முடியல. என் தங்கச்சி வாழ்க்கையில என்ன நடந்துச்சுன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும் இல்லடா. அதுக்கப்புறம் கல்யாண பேச்சே எங்க வீட்டுல எடுக்கல, அதுக்கு எதுவும் ஸ்டெப் எடுக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதனாலதான் நைட்டு வாயில வந்ததெல்லாம் பேசி விட்டுட்டேன். எனக்கு கல்யாணம் பண்ணணும், அதனால இவளுங்களுக்கு கல்யாணம் பண்ணி துரத்தி விடுங்கன்ற அளவுக்கு பேசிட்டேன். குடும்பம் நடத்துறதுக்கு நீங்களே எனக்கு பணம் அனுப்புங்கன்னு வேற சொல்லிட்டேன். எல்லார் மனசும் கஷ்டப்பட்டு இருக்கோம், என்னை ரொம்ப சுயநலவாதின்னு நினைச்சிருப்பாங்க.
ஆனா நான் இந்த மாதிரி பேசலைன்னா என் தங்கச்சி இன்னொரு கல்யாணம் பண்ணிப்பாளானே தெரியலடா. அவ பிறந்ததுல இருந்தே எந்த சுகத்தையும் அனுபவிக்கல. இந்த ஹோட்டல், எங்க அம்மா அப்பா, நான், என் தங்கச்சி, இதான் அவளுக்கு தெரிஞ்ச வாழ்க்கை. ஒரு தடவை கல்யாண வாழ்க்கையில அடிபட்டுட்டா. அதுக்காக அப்படியே விட்டுட முடியுமா? அவ இன்னொரு வாழ்க்கை வேண்டான்னு முடிவு பண்ணி என் தங்கச்சி கிட்ட பேசும்போது நானே கேட்டிருக்கேன். எங்க அம்மாவும் போன்ல பேசும்போது அதைத்தான் சொல்லிட்டு இருப்பாங்க. அவ மனசு மாறணும், அவளுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறதுக்காக தான் இப்படி எல்லாம் பேசினேன். அதான்டா மனசுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு என்றான் வேலு. இந்த கதையை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. பொறுத்திருந்து நாளை பார்ப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம், நான் உங்கள் கவி. வாங்க இன்றைய கதை படிக்கலாம். தன் தங்கை சித்ராவின் வாழ்க்கை நல்லா இருக்கணும் என்பதற்காக தன் பெயர் கெட்டாலும் பரவாயில்லை என்று தன் குடும்பத்திடம் கண்டபடி பேசிவிட்டதை நினைத்து தன் நண்பர்களிடம் வருந்தி கொண்டிருந்தான் வேலு. அவன் நண்பர்களோ, டேய் விடுடா, உன்னை உங்க அப்பா அம்மா தப்பா நினைக்க மாட்டாங்க, உன் கேரக்டர் இதானா உங்களுக்கு தெரியுமே. சரிடா வேலு, உன் லவ்வ பத்தி வீட்டுல சொல்லிட்டியா என்றான் ஒருவன். இல்லடா, நான் லவ்வ பத்தி எல்லாம் சொல்லல. எனக்கு பொண்ணு பாருங்க, கல்யாணம் பண்ணுங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு அசிங்கமா இருக்குன்னு சொல்லிட்டேன்டா. நான் இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது எங்க அம்மாவும் உடனே ஜாதகத்தை தூக்கிட்டு ஜோசியர்கிட்ட போறதா சொல்லியிருக்காங்க. எனக்கு அது வேற பயமா இருக்கு. ஏதாவது ஒரு பொண்ணை முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி இவளைத்தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டா நான் மேனகாவுக்கு என்ன பதில் சொல்வது என்றான் வேலு. ஆமா, பேச வேண்டியதெல்லாம் இங்க பேசிட்டு இப்ப வந்து ஒன்னும் புரியலைன்னு சொல்லு. பேசுறதுக்கு முன்னாடி எங்க கிட்ட எதுவும் ஆலோசனை கேட்டியா என்ன? ஆமா, உன் ஆளு என்ன சொல்றா? அவங்க வீட்லயும் சீக்கிரம் கல்யாணம் பண்ண சொல்லி நச்சரிச்சாங்கன்னு சொன்னேன். இப்போ என்ன பண்ண போற என்றான் மற்றொரு நண்பன். அவ வீட்ல அவளுக்குன்னு யாரும் இல்லடா. பாட்டி வீட்டுல வளர்ந்த பொண்ணு, கொஞ்சம் கோபக்காரி தான். அப்பப்போ முசுடு மாதிரி கோபப்படுவா. ஆனா நல்லவடா, சொன்னா புரிஞ்சுக்குவா. இப்பவும் கல்யாணம் பண்ணிக்க சொல்லி அவங்க பாட்டி கட்டாயப்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. அவ பக்கம் பார்த்தாலும் பாவம் தானடா, வயசான பாட்டி, எத்தனை நாளைக்கு அவளுக்கு பாதுகாப்பா இருக்க முடியும்? அந்த எண்ணத்துலதான் அவங்க சொல்றாங்க. ஆனா என் குடும்பம் இருக்கிற சூழ்நிலையில நான் எப்படிடா இப்ப கல்யாணம் பண்ண முடியும்? அதனாலதான் இப்படி பேசினாலாவது என் தங்கச்சி கல்யாணத்துக்கு ஒத்துப்பா, அவளை சம்மதிக்க வச்சிடலான்னு நினைச்சேன். ஆனா எனக்கு இப்போ கல்யாணம் பண்ற ஐடியா இல்லடா. குழலி சின்ன பொண்ணு, அவ படிப்பை முடிச்சுட்டு கூட பண்ணிக்கட்டும். ஆனா சித்ராவுக்கு கல்யாணம் பண்ணணும்டா. சித்ராவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டு தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்குவேன்னு ஸ்ட்ரிக்டா மேனகா கிட்ட சொல்லிட்டேன். அவளும் சரின்னு சொல்லிட்டா என்று வேலு சொல்ல, சரி விடுடா, நம்ம சைடு நம்மளே ஏதாவது நல்ல மாப்பிள்ளை இருந்தா பாப்போம், சித்ராவுக்கு ஏத்த மாதிரி. நீ ஃபீல் பண்ணிக்காத, வீட்டுக்கு போ, கொஞ்ச நேரம் அவங்க கண்ணு முன்னாடி இரு, உன் மேல கோபம் இருந்தாலும் தணிஞ்சிரும் என்றான் மற்றொரு நண்பன். எனக்கு அவங்கள எல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குடா. நைட்டு பேசின பேச்சுக்கு எங்க அப்பா என்ன நினைக்கிறாருன்னே தெரியல. கண்டிப்பா என்னைய பத்தி ரொம்ப கேவலமா தான் நினைச்சிருப்பாரு இல்லடா என்றான் வேலு. ஆமா, பேசுறதெல்லாம் பேசிட்டு இப்ப வந்து எங்க கிட்ட புலம்பி என்ன பிரயோஜனம்? அதெல்லாம் உங்க அம்மா பேசி சமாதானப்படுத்திருப்பாங்கடா. உங்க அம்மாவுக்கு உன்னைய பத்தி தெரியும்ல, அவங்க எல்லாம் தப்பா நினைக்க மாட்டாங்க என்றான் வேலுவின் நண்பன். சரிடா, நான் நாளைக்கு ஊருக்கு கிளம்புறேன், அதான் உங்களை எல்லாம் பார்த்து சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் என்று வேலு சொல்ல, ஏன் இன்னைக்கு எங்க மச்சம் போற? இன்னைக்கு ஃபுல்லா ஊர்ல தானே இருப்ப என்றான் ஒருவன். இல்லடா, மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கு, அதான் கோவிலுக்கு போகலான்னு. நாளைக்கு காலையில சீக்கிரமா கிளம்பிடுவேன். நைட்டு வர முடிஞ்சா வரேன், இல்லைன்னா நான் கிளம்புறேன்டா என்றான் வேலு. சரி வா, ஒரு டீயை போட்டு போலாம் என்று டீ கடையை நோக்கி சென்றார்கள் அனைவரும். இந்த பக்கம் குழலி, அக்கா நான் இப்போ கலெக்டர் ஆபீஸ்க்கு போறேன், அம்மா ஏதாவது கேட்டா நான் கடைக்கு போயிருக்கேன், ஏதாவது நோட்ஸ் வாங்க போனேன்னு சொல்லிடு, வேற எதையும் உளறி வச்சிடாத, நான் அப்பா கிட்ட சொல்லிட்டு போறேன் என்றாள் குழலி. சரிடி, பார்த்து பத்திரமா போயிட்டு வா, நல்ல செய்தியோட வாடி என்றாள் சித்ரா. அதெல்லாம் நல்லபடியா தான் நடக்கும், நீ ஒன்னும் கவலைப்படாத, போயிட்டு வந்து உன்கிட்ட என்ன நடந்துச்சுன்னு சொல்றேன். இப்போ நான் கிளம்பட்டா என்று குழலி கேட்க, சரிடி கிளம்பு என்று சித்ரா குழலியை அனுப்பி வைத்தாள். குழலி நேராக கலெக்டர் ஆபீஸிற்கு சென்றாள். என்னம்மா, ஆபீஸ் மூடுற நேரம் வந்திருக்க, யார பார்க்கணும் என்று அங்கிருந்த செக்யூரிட்டி குழலியை பார்த்து கேட்க,
சார் அது இங்க செந்தில் இல்ல ஒரு மனு கொடுக்கணும். எனக்கு தெரிஞ்ச ஆள் ஒருத்தர் உள்ளே இருக்காரு, அவரை பார்த்து கொடுக்கணும். அவர் தான் என்னை வர சொல்லியிருந்தாரு என்று குழலி சொல்ல, அப்படியா, யாருமா அவரு என்று செக்யூரிட்டி கேட்க, பேரு பிரபு, அவர் தான் வர சொல்லியிருந்தாரு என்றாள் குழலி. பிரபு சாரா உங்களை வர சொன்னாரு? அவர் இன்னைக்கு லீவ் ஆச்சுமா, இன்னைக்கு அவர் வரலையே என்றார் செக்யூரிட்டி. அப்படின்னா செந்தில் வந்திருக்காரா என்று குழலி கேட்க, அவர் உள்ளதான் இருக்காரு. நீங்க இப்ப யார பார்க்கணும், பிரபு சாரை பார்க்கணுமா இல்ல செந்தில பார்க்கணுமா என்றார் அவர். நான் இப்போ பிரபு சாரை தான் பார்க்க வந்தேன், ஆனா அவர் தான் இப்ப இல்லைல்ல, அதனால செந்தில் சாரை பார்க்கறேன் என்றாள் குழலி. சரி, இப்படி உட்காருமா, நான் போய் பாக்குறேன், அவர் இருந்தா வர சொல்றேன் என்றார் அவர். இல்லனா அவர் வரும்போதே நான் பாத்துக்கிறேன், நீங்க உங்க வேலையை பாருங்க என்றாள் குழலி. சிறிது நேரம் காத்திருப்பதற்கு பின் செந்தில் அந்த பக்கம் வந்தான். செந்தில், இங்க பாருப்பா, உன்னை பாக்குறதுக்கு ரொம்ப நேரமா ஒரு பொண்ணு காத்துக்கிட்டு இருக்கு என்று செந்திலை அழைத்து செக்யூரிட்டி சொல்ல, என்னைய பார்க்கவா, யார் அது என்று திரும்பி பார்த்த செந்தில் குழலியை பார்த்து விட்டான். ஏம்மா, நீ அந்த ஹோட்டல் கடைக்கார பொண்ணு தானே, இங்க என்ன பண்ற என்றான் செந்தில். நான் ஒன்னும் பண்ணல, ஏதாவது வேலை இருக்குமான்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன் என்று குழலி சொல்ல, வேலையா, யாருக்கு வேலை என்று செந்தில் கேட்க, இல்ல வேலை கிடைக்கிறதுக்கு ஏதாவது எக்ஸாம் எழுதினா, இல்ல வேலை கிடைக்கிறதுக்கு ஏதாவது எக்ஸாம் எழுதினா இங்க ஏதாவது வேக்கன்சி இருக்கான்னு தெரிஞ்சுட்டு போகலான்னு வந்தேன் என்று குழலி என்ன பேசுவது என்று புரியாமல் ஏதோ சொல்ல, நீ இப்பதானே காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கேன்னு கேள்விப்பட்டேன், அதுக்குள்ளேயும் நீ என்ன எக்ஸாம் எழுதி வேலைக்கு வரப்போற, ஏன் இப்படி உளர்ற என்றான் செந்தில். அண்ணா, தப்பா நினைச்சுக்காதீங்க, நான் உங்களை பார்த்து உங்ககிட்ட ஒன்று கேட்க தான் வந்தேன். நீங்க எனக்கு ஒரு உண்மையை சொல்லணும், என்னைய உங்க தங்கச்சி மாதிரி நினைச்சுக்கோங்கண்ணா என்று குழலி சொல்ல, என்னம்மா எதுக்கு இப்படி அடி போடுற, என்கிட்ட எதை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கணும், எதுவா இருந்தாலும் நேரடியா பேசு, எனக்கு அப்படி பேசினாதான் பிடிக்கும் என்றான் செந்தில். அவர் வரல என்றாள் குழலி. அவரா, அவர்னா யாரு, இங்க இருக்கிற எல்லாருமே அவர்தான், நீ எந்த அவரை கேக்குற என்றான் செந்தில். அட கருவா பயலே, அப்பவே எங்க அக்கா சொன்னா உன்கிட்ட பேசுறதுக்கு பேசாம இருக்கலாம்னு, அது சரிதான் போல. கருவாயா, கேள்விக்கு பதில் சொல்றதை தவிர என்கிட்ட கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்க என்று வாய்க்குள்ளேயே முணுமுணுத்தாள் குழலி. என்னம்மா வாய்க்குள்ளேயே முணுமுணுக்கிற, எதா இருந்தாலும் சீக்கிரம் சொல்லு, எனக்கு வேலை இருக்கு என்றான் செந்தில். அண்ணா, ஏன் இப்படி கோபப்படுறீங்க, தெரிஞ்சவர் தானே உங்ககிட்ட பேசுறேன் என்றாள் குழலி. தெரிஞ்சவரா, நான் உன்னை பார்த்ததே இல்லையே, அந்த கடையில எப்பவாது ஏட குறிக்க போவ, அப்போ கவனிச்சிருக்கேன், அவ்வளவுதான். தெரிஞ்சவர்னு சொல்ற, நீங்கிட்ட பேசியிருக்கியா என்றான் அவன். ஏன்னு இவ்வளவு ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் மாதிரி டென்ஷனா பேசுறீங்க, ஆபீஸ்ல இருக்கிறதுனாலயா, உங்க டைமை நான் வேஸ்ட் பண்றேன்னு நினைக்கிறீங்களா என்றாள் குழலி. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, சொல்லு, என்ன பிரச்சனை உனக்கு என்றான் அவன். ஆமா, அந்த சார் வரல என்று மறுபடியும் குழலி கேட்க, டென்ஷன் ஆன செந்திலோ, ஏமா எந்த சாரமா கேக்குற நீ, அத முதல்ல சொல்லு என்றான் அவன். அது பிரபு சார் என்றாள் குழலி. அவன் வரலையே. ஆமா, நீ ஏன் அவனை தேடுற என்றான் செந்தில். இல்ல, அவர்கிட்ட தான் ஜாப் பத்தி பேச சொல்லியிருந்தாங்க, அதான் அவர்கிட்டயே பேசலான்னு வந்தேன் என்றாள் குழலி. யார் சொல்லியிருந்தாங்க, யார் சொல்லியிருந்தாலும் என்னைய தாண்டி தான் நீ அவரை பார்க்கலாம், என்கிட்ட சொல்லு, என்ன ஜாப், யார் பேச சொன்னாங்க, யார் சொல்லி நீங்க வந்திருக்க, உனக்கு என்ன தகவல் வேணும் என்கிட்ட கேளு என்றான் அவன். கடவுளே, இவங்கிட்ட இப்படி நான் மாட்டிக்கிட்டேனே என்று நினைத்து கொண்டு, அண்ணா, நான் பிரபு சார் பத்தி தெரிஞ்சுக்கணும், அதனாலதான் உங்ககிட்ட உதவி கேட்டு வந்திருக்கேன் என்றாள் குழலி. அவனை பத்தி நீ தெரிஞ்சுக்க என்னமா இருக்கு என்று செந்தில் கேட்க, ஏன்னா எல்லாத்துக்கும் கேள்விதான் கேட்பீங்களா, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டா நீங்க என்கிட்ட திரும்பி எதிர்கேள்வி கேட்குறீங்க, நான் நேராவே விஷயத்துக்கு வரேன், நீங்க ஹோட்டலுக்கு வந்து என் அக்கா கிட்ட பேசல என்றாள் குழலி. ஆமா பேசினேன், சாப்பாடு பரிமாறும் போது என் ஃப்ரெண்டு கையில சாம்பாரை ஊத்திட்டாங்க, அதனால ஏமா அப்படி பண்ணீங்கன்னு கேட்டேன், இப்ப என்ன அதுக்கு
என்றான் செந்தில். இந்த மாதிரி ரொம்ப பேசிட்டு இருந்தீங்க, உள்ள போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் உங்க மேல, நீங்க என்கிட்ட தேவையில்லாம பேசுனீங்கன்னு என்று குழலி மிரட்ட, ஏமா ஏமா என்னம்மா உன் பிரச்சனை? என் வேலைக்கே வேட்டு வச்சிருவ போல. உனக்கு என்ன வேணும் சொல்லி தொலை. வந்ததுலேருந்து ஏதோ வேணும்னு சொல்ற, விஷயத்த சொல்ல மாட்டேங்கிற. கேட்டா என்னையவே கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னு சொல்ற. உங்க அப்பா கிட்ட வந்து சொல்லட்டா என்று பதிலுக்கு அவனும் மிரட்ட, ஐயோ அண்ணன் வேண்டாம், எங்க அப்பா கிட்ட எதுவும் சொல்லிடாதீங்க. நான் சும்மா உங்களை கலாய்க்கிறதுக்காக சொன்னேன். உங்களை போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவேனா? நீங்க எவ்வளோ நல்லவரு. உங்க நேரத்தை வீணடிக்கிறேன்னு கூட கோபப்படுறீங்க. அந்த அளவுக்கு உழைக்கிறீங்க. சரிண்ணே, நான் வந்த விஷயத்த நேரா கேக்குறேன். இங்க வேலை பார்க்குறாருல பிரபு, அவர் எங்க அக்கா கிட்ட லவ் பண்ற மாதிரி பேசினார்னே. அதான் அவர் யாரு, எப்படிப்பட்டவர் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுட்டு போகலான்னு வந்தேன். நீங்க எங்க பக்கத்து ஊருக்காரர் தானே. எங்கிருந்தோ வந்த பிரபுவுக்கே எங்க அக்காவோட வாழ்க்கையை பத்தி தெரியுதுன்னா கண்டிப்பா எங்க அக்காவை பத்தி உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் தானே. எங்க அக்கா வாழ்க்கை நல்லா இருக்கணும். இவர் நல்லவரா இருந்தா எங்க அப்பா கிட்ட சொல்லி இவரையே அக்காவுக்கு கட்டி வைக்கலான்னு நான் நினைக்கிறேன். அதனால தானே கேட்குறேன். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்கண்ணே என்றாள் குழலி. அட, அதுக்கு தான் வந்தியாம்மா? பிரபு உன் அக்காவை லவ் பண்றான். அதை உன் அக்கா கிட்ட நேரா சொல்ல அவனுக்கு பயம். அந்த பொண்ணை நான் பார்த்ததே இல்லை. உன்னைய பார்த்த மாதிரி தான் அப்பப்போ அந்த கடையில் பார்த்தது. ஆனால் ஃபஸ்ட்டு பிரபு இந்த ஊருக்கு வந்ததுக்கப்புறம் உங்கள் அக்காவை பற்றி எங்கிட்ட தான் விசாரித்தான். அது யாரு என்னன்னு. அவன் விசாரித்த அந்த நேரத்தில் தான் உங்கள் அக்காவுக்கு கல்யாணமும் நடந்துச்சு. அதுக்கப்புறம் அவன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். கொஞ்ச நாள் கழிச்சு உங்கள் அக்கா வாழாமல் வீட்டுக்கு வந்துட்டான்னு உங்கள் அப்பா ஏதோ மனு கொடுக்கறதுக்காக இங்கே வந்தவர் பேசிக்கிட்டு இருந்ததை நானும் அவனும் தான் கேட்டோம். அவனே நினச்சிக்கிட்டான் அந்த வாய்ப்பு எனக்கு தான், இவன் எனக்காக பிறந்தவன்னு. அவளை எப்போவா இருந்தாலும் நான் தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு எங்கிட்டயே சொன்னான். அவளை பார்க்கறதுக்காக தாம்மா உங்கள் ஹோட்டல்லையே சாப்பிடுவோம். ஆனால் உங்கள் அக்கா எப்போவாது தான் வரும். மாதம் கடந்ததுனால எதுக்கு தள்ளி போடணும்னு நினச்சிட்டு இப்போ அவனே நேராக உங்கள் அக்கா கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டான். இன்னைக்கு அவனுக்கு கொஞ்சம் காய்ச்சல்மா, அதனால தான் வரல. ஆனால் நீயே இவ்வளவு தூரம் வந்து கேட்குறியே, உங்கள் அக்காவுக்கு இதில் சம்மதமா என்றான் அவன். அண்ணா, எங்கள் அக்காவுக்கு இதை பற்றி தெரியாது. நானாக தான் வந்தேன். எங்கள் அக்காவை அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்குன்னு எனக்கு தோணுச்சு. நேற்று அவர் கோவிலில் வச்சு பேசினதை பார்த்துட்டு எனக்கு அந்த மாதிரி தோணுச்சுன்னா எப்படி அவரை பற்றி விசாரிக்கிறதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். நீங்களும் அவரும் கடைக்கு சேர்ந்து வர்றத நானும் கவனிச்சிருக்கேன். என்ன இருந்தாலும் நீங்கள் நம்ம ஊர் அண்ணே, நாங்கள்லாம் உங்கள் தங்கச்சிங்க மாதிரி. அதான் உங்ககிட்ட நேரடியாக விசாரித்து அவரை பற்றி தெரிஞ்சுக்கலான்னு யாருக்கும் தெரியாமல் இங்கே வந்தேன். நான் இங்கே வந்து உங்ககிட்ட பேசின விஷயம் மட்டும் எங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். என்னை கொன்று போட்டுருவாங்க. என் அண்ணன் வேற ஊர்லேருந்து வந்திருக்கான். அதனால இதை பற்றி யாருக்கிட்டேயும் சொல்லிடாதீங்கன்னு ப்ளீஸ் என்றாள் அவள். எங்கள் அக்காவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கணும்னு ஒரு எண்ணம் வந்துச்சு. அவர் கூட வாழ்ந்தா எங்கள் அக்கா நல்லா இருப்பான்னு எனக்கு தோணுச்சு. அதான் அவர் யாரு என்னன்னு விசாரிச்சுட்டு நல்லவராக இருந்தால் அவருக்கு எங்கள் அக்காவை முடிச்சு கொடுக்கலாங்கிறதுக்காக தான் வீட்டுக்கு தெரியாமல் தானே வந்திருக்கேன். நீங்கள் அம்மா அப்பா கிட்ட இதை பற்றி சொல்லிடாதீங்க. பிரபுசாருக்கு கூட இதை பற்றி தெரிய வேண்டாம் என்று குழலி சொல்ல, சரிம்மா, நல்ல விஷயத்துக்காக என்னை தேடி வந்திருக்க. நான் யார்கிட்டையும் மூச்சு விட மாட்டேன். பிரபு நிஜமாவே நல்லவம்மா. அடுத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா ஓடி வந்து உதவி செய்வான். அவனுக்குன்னு அம்மா அப்பா குடும்பமெல்லாம் இல்லை, தனிமரம்தான். கடவுள் அவனுக்கு அந்த கொடுப்பினையை கொடுக்கலம்மா. அவன் கண்ணு முன்னாடியே ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டில் அவங்க அப்பா அம்மா உயிரை விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கே உள்ளவங்க தான் அவனை ஒரு ஆசிரமத்தில் சேர்த்து விட்டாங்க. அவனுக்குன்னு இன்னும் ஒரு குடும்பம் அமையலை. உங்களை மாதிரி ஒரு குடும்பத்துக்குள்ளே சேரணும்னு தான் அவனும் ஆசைப்பட்றான். அவனுக்கு உங்கள் அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்கன்னா தங்கமாக தாங்குவாம்மா. அந்த பொண்ணு பட்ட கஷ்டத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும். பார்ப்போம் யார் தலையில் யார் எழுதியிருக்குன்னு. நீ கண்ணை மூடி நம்பி அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம். பத்திரமாத்து தங்கம் கேள்விப்பட்டிருக்கியா? அப்படின்னா அது பிரபு தான். ஒரு ஆசிரமத்தில் வளர்ந்த பையன். அங்கே இருந்து தான் படித்தான். அப்படித்தான் வேலையும் கிடைச்சது. இப்போது இங்கே வந்துட்டான். இது கவர்மெண்ட் வேலை தாம்மா. அரசாங்க சம்பளம் தான் வாங்குறான். சும்மா டெம்பரவரியாலாம் இங்கே வேலைக்கு வரல. இவன் இனிமேல் இந்த ஊர்லேயே நிரந்தரமாக தங்கலான்னு முடிவு பண்ணிட்டான். இந்த ஊர் அவனுக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு. உன் அக்காவை அவனுக்கு கட்டி கொடுத்தா அவளும் இந்த ஊர்லேயே உங்கள் கண்ணு முன்னாடி சந்தோஷமாக வாழ்கிறத நீங்கள் கண் கூட பார்க்கலாம். செந்திலண்ணா, இது போதும். இந்த தகவல் போதும். என் அக்கா நல்லா இருப்பான்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. இனிமேல் நீங்களும் எனக்கு ஒரு அண்ணன் தான். அக்காவுக்கு நீங்கள் செஞ்ச உதவியை நான் மறக்க மாட்டேன்னா. ரொம்ப நன்றி. நான் கிளம்புறேண்ணா.
மறுபடியும் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் இப்போ இங்கே வந்ததும் உங்ககிட்ட பேசினதும் யாருக்கும் தெரிய வேண்டாம். அப்போது நான் கிளம்பட்டா என்றாள் குழலி. இந்த கதையை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. பொறுத்திருந்து நாளை பார்ப்போம். நன்றி, வணக்கம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க பொண்ணான கையால அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டிட்டு போயிடுங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, தினமும் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் முழு ஆதரவையும் எனக்கு தரும்படி அன்புடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி.